நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோட வீட்டுக்குள்ளே போனோம்னா சித்தார்த் சார் வீடு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கட்டுரை தமிழ் முடிஞ்ச உடனே எங்களை கூப்பிட்டு சார் சொன்னார்ல, எங்களை கூப்பிட்டு பேசின ஒரே ஹீரோ அப்படின்னு சொன்னார்ல, நானும் சார் தான் அவர் வீட்டுக்குள்ளே போவோம். அப்போ சார் சித்தார்த் சார் சார் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் காடு மலைன்னு ஏறி அலைஞ்சோம். கிட்டத்தட்ட வருஷ கணக்காக அலைஞ்சோம். அந்த படம் இன்னும் நடக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. ஏன்னா அது படத்துக்கு 10 பாட்டு மியூசிக் போட்டே கொடுத்துட்டாரு. அந்த 10 மியூசிக் பாட்டில ஆல்பத்தையும் கேட்டுக்கிட்டே நாங்கள் ஊட்டி கொடைக்கானல்னு ஒவ்வொரு மலையை ஏறி அடைஞ்சிட்டே இருப்போம். அவ்வளோ பாடி வச்சிருப்பாரு. அந்த பாட்டெல்லாம் கேட்டு போகும்போது எப்போ, ஏன்னா நம்ம வந்து பொம்மரிலாம் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து பாய்ஸு பொம்மரிலாம் பார்த்துட்டு சித்தார்த்தை பற்றி அவங்க பற்றி எனக்கு மைண்ட் இருந்துச்சு. பட் ராம் சார் மீட் பண்ண போகும்போது தான் சினிமாவோட சென்ஸ் என்ன, ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ள எல்லா தளத்திலையும் யோசிக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சு. அந்த சாங்ஸ் கேட்கும்போது சார் ஒன்று ஒன்றா சொல்லுவார். பயங்கர டிஸ்டர்படாக வந்து பாட்டு பண்ணியிருப்பாரு போல இருக்கடா. ஏதாவது பாட்டு